بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود. காழ்ப்புணர்வுலதான் நம்ம மேல உள்ள இந்த காழ்ப்புணர்வுலதான் இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு வேலையை, மோசமான ஒரு பல அவதூறுகளை இவர் சொல்லி வருகின்றார் என்பதற்கு இது கண்கூடான ஆதாரமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பொருளாதாரத்திலையும் மோசடி, பொம்பளை அந்த ஆம்பளையும் விட்டு வைக்கிறது இல்ல. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு நபரை மார்க்க அறிஞர் என்று நம்பி அவர் பின்னாடியும் சில பேர் நின்று தொழுகின்றார்கள் என்றால் கொலை கொதிச்சு போய் சொல்றோம்ப்பா. அதனாலதான் வான்னு சொல்றோம். இவர் வருவாரே ஆனால் நம்ம நிரூபிக்க தயாராக இருக்கிறோம். மகரத்தை பத்தி பேசுறாரே இவரு. மகரம் இல்லாத ஆண் துணை இல்லாமல் பிரயாணம் செய்யக்கூடாது என்று பேசுவதற்கு உனக்கு நாக்கூசவில்லையா? என்னென்ன நடந்திருக்கு தெரியுமா? உம்ரா, மக்கா ஹஜ் சர்வீஸ், உம்ரா ஹஜ் சர்வீஸ் நீ போட்டிருக்கியே. பெண்களை எந்த விதமான மகரமும் இல்லாம பொம்பளைங்களை தனியா கூட்டிட்டு போயிருக்காரு. ஆதாரம் காட்டவா? எல்லாம் ஆதாரத்தை வச்சிருக்கிறோம். ஆதாரம் இருக்கிறதுனாலதான் சொல்றோம். அப்போ பொம்பளைங்களை நீ மக்கா உம்ராக்கு தனியா கூட்டிட்டு போகும் பொழுது மட்டும் மகரமான ஆண் துணை இல்லாம போகக்கூடாதுன்ற ஹதீஸ் எங்கப்பா போச்சு? அப்போ உன்னுடைய உம்ரா சர்வீஸ்ல காசு கொடுத்து மக்கள் வர்றதுக்கு மட்டும் உனக்கு குளிருதா? போராட்டத்துக்கு வந்தா மட்டும் எரியுதா? அப்ப என்ன நீ சொல்ல வர்ற? அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தில் ஒரு பெண் மஹரமான ஆண் துணை இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறுவதும் அதனால் ஹராம்கள் நிகழ்வதும் எந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது? எந்த தீனுல் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது? எந்த அளவுக்கு நயவஞ்சக வேணும் பாத்தீங்களாங்க. இன்னும் சொல்ல போனா அதாவது பெண்களை தனியா கூட்டிட்டு போக முடியாது. சவுதி கவர்மெண்ட் அப்படிதான் வச்சிருக்கிறான். மகரமான ஆண் இல்லாம பெண்களை அனுமதிக்க மாட்டோம் என்று ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கிறான். 4 பெண்களை நம்முடைய நிர்வாகிகளுடைய சொந்தக்காரர்கள் அவங்க போயிட்டு கொதிச்சு போய் சொல்றாங்க, கூட்டிட்டு போயிருக்கிறான். கூட்டிட்டு போனா இப்ப ஒரு பெண்ணை தனியா கூட்டிட்டு போகணும்ல, கூட்டிட்டு போறதுக்கு மகரம் கேட்பான். எவனோ ரோட்ல போற ஒருத்தவன, அந்த உம்ராக்கு வரக்கூடிய ஒருத்தவன இந்த பெண்மணியுடைய புருஷன் அப்படின்னு சொல்லி நீ கள்ள கணக்கு காட்டி நீ கூட்டிட்டு போனியா இல்லையா? பெண்கள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மாணிக்கங்கள், மறைத்து வைக்கப்பட வேண்டிய மாணிக்கங்கள், பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள். இந்த மாதிரி வரதுக்கு அனுமதி இல்லை. பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள், மறைக்கப்பட வேண்டிய மாணிக்கங்கள் என்பதெல்லாம் நாம் போராட்டத்திற்கு பெண்களை அழைக்கும் போது மட்டும்தான் இந்த விசமிக்கு புரியும் போல. இவர் தனது உம்ரா சர்வீஸில் பெண்களை மகரம் இல்லாமல் அழைத்து செல்லும் பொழுது அவர்கள் மாணிக்கம் என்பதும் பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள் என்பதும் மறந்து விடுமோ? வருதப்பா, வெளியே வருதப்பா. தோண்ட தோண்ட நாத்தம் தாங்கலப்பா, உன்னுடைய நாத்தம் தாங்கல, வீச்சம் தாங்கல. இதுல நான் பேசுறது உலகம் உள்ள ரீச் ஆயிருச்சுன்னு வேற பெருமை வேற. இதுல அல்ஹம்துலில்லாஹ் நான் பேசிய பேச்சு மக்கள் ரீச் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நான் பேசிய பேச்சு மக்கள் ரீச் ஆயிடுச்சு. என்ன பெருமை? நீ இப்படிப்பட்ட ஓரின சேர்க்கையாளன்றது ரீச் ஆயிருக்கு, இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆளுன்றது ரீச் ஆயிருக்கு, உன்னைய மிஞ்ச இன்னொரு ஒரு அயோக்கியன் வர முடியாதுன்றது ரீச் ஆயிருச்சு. இப்படி மகரம் நீ அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள் என்று பேசுறியே, அப்படிப்பட்ட பேச்ச உன்னைய மாதிரி நடிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் எங்க அமைப்புல இருந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு பொதுச் செயலாளர் ஒரு ஆள் இருந்து அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள் பேசி இருந்தாரு. அப்படிப்பட்டவரையெல்லாம் தூக்கி சாப்பிட்டப்பா நீனு. உன்னுடைய நடிப்பு இருக்கே உலகமாக நடிப்பு, இந்த மாதிரியா நடிக்க முடியும் சொல்லி அவர் பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ நாங்க தூக்கி போட்டோம்ல ஒரு ஆள, பொம்பளை குற்றச்சாட்டு, பொருளாதார மோசடி எல்லாம் செஞ்சு தூக்கி போட்டோமே, அவரையெல்லாம் நீ தூக்கி சாப்பிட்டுட்ட என்று நாங்க இப்ப வேதனை போடுறோம். நம்ம ஒரு ஆளு தான் கேடு கட்டாலும் தூக்கி போட்டோம். இவரையும் மிஞ்ச ஒரு நடிப்புல மிஞ்ச, சேட்டையில மிஞ்ச, பொருளாதார மோசடியில மிஞ்ச ஒரு ஆள் இருக்கா அப்படின்னு நாங்க அச்சப்படுறோம். அந்த அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்கு. போராட்டத்துக்கு வரக்கூடிய பொம்பளைங்களை உரசுறதுக்கே கூட்டிட்டு வர்றாங்க. பெண்களை கோஷம் போட வைத்து கல்லு முள்ளுகள், இடிகள், உரசல்கள், ஆண்கள் பெண்கள் ஒன்றாக குழும்போது ஹராம் ஹலால் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பது அருமை சகோதரன் யார் கற்றுக் கொடுத்த கலாச்சாரம் இது? சாலையில் நின்று கூச்சல் போடுவதும் கத்துவதும், அங்கே ஆண்கள் பெண்கள் ஒன்றாக விரவுவதும் உரசுவதும், அதனால் ஹராம்கள் நிகழ்வதும். அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தா உன்னால பேச முடியுமா? இப்படி அல்லாஹ்வுடைய பயம் உன்னுடைய உள்ளத்துல கடுகளவாவது இருக்கின்றதா? எங்க சகோதரிகள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டு அந்த போராட்டத்துக்கு வர்றாங்க தெரியுமா? பாரு,
உன்னுடைய கல் நெஞ்சத்தை வச்சு பாரு. கை குழந்தைகளை தூக்கி வைத்துக் கொண்டு பால் கொடுக்கக்கூடிய சகோதரிகள் அவங்க புட்டி பாலை கொடுத்து கொண்டு தங்களுடைய குழந்தைகளை தூக்கிக்கிட்டு அவ்வளவு சிரமப்பட்டு இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. சேரி பொம்பளைகளுக்கு பருதா போட்டு விட்டாங்க என்று மோடியினுடைய அண்ணனா நீ பேசிக் கொண்டிருக்கிறிய. இதுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்துல நீ பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிற. மறுமையில் அல்லாஹ் நிப்பாட்டுவானே. ஏண்டா மகரம்னு பேசினியடா, மக்கா ஹஜ் சர்வீஸ் என்று பக்காவா மகரம் இல்லாம கூட்டு போனியடா, இது குறித்து நீ என்னடா சொல்றன்னு அல்லாஹ் உன்னை விசாரிப்பானே. அந்த நாள்ல உன்னுடைய முகத்திரை கிளியும் கட்டாயம் கிளி இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த அளவுக்கு சிரமப்பட்டு எங்களுடைய சகோதரிகள் வர்றாங்க, உரசுறதுக்காக கூட்டிட்டு வர்றாங்க என்ற. அப்பனா நீ சொல்றதா இருந்தா என்ன செய்யணும்? நீ ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போறீல பெண்களை, மக்கா ஹஜ் சர்வீஸ் வச்சு ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போறீல, தவாபு செய்யும் பொழுது ஆண்களும் பெண்களும் கலக்கின்றார்களா இல்லையா? அப்ப நீ என்ன செய்யணும்? இல்ல ஆண்களும் பெண்களும் கலக்கிறதுனால உரசுற மாதிரி வருது, நான் என்னுடைய மக்கா ஹஜ் சர்வீஸை இன்று இந்த வருஷத்தில் இருந்து ஊத்தி மூடுகிறேன்னு சொல்லணுமா இல்லையா? நீ நியாயமான ஆளா இருந்தா சொல்லணுமா இல்லையாங்க? இவன் ஏன்டா சொல்லமா? ஏன் இவர் சொல்ல மாட்டாரு? எதுக்கு சொல்ல மாட்டாரு? மரியாதையா பேசணும்னு நினைச்சு அவன் இவன் பேசினாலும் அவன் வருது. காரணம் என்ன? அந்த அளவுக்கு கொலை கொதிச்சு போய் பேசுறோம். இந்த மாதிரியான ஆளா இருக்கிறானே என்று சொல்லி கொலை கொதிச்சு போய் பாதிக்கப்பட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு மோசமான வேலையை நீ செய்யறது நியாயமான தொழிலா? நியாயமா தான் நீ பண்ணியா? ஹஜ்ஜு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி எத்தனை ஹாஜிகளுடைய வயிற்றுல நீ அடிச்ச? எத்தனை பேர் உனக்கு எதிராக கையேந்தி பிரார்த்தித்தாங்க? கையேந்தி பிரார்த்தித்தவர்கள்ட்ட நீ என்ன சொன்ன? இல்ல நீங்க ஹஜ்ஜு செய்யற மாதிரி உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா நீங்க மண்ணடியில பேரிச்சம்பளம் வாங்கிட்டு போங்க. இங்க ஒரு 10 நாள் ரூம் போட்டு தங்கிட்டு மண்ணடியில மண்ணடியில இங்க அங்க சவுதியில விற்கிற பேரிச்சம்பளம் இருக்கு, இங்க கொஞ்சம் உப்பு தண்ணி தனியா விற்பாங்க, அந்த தண்ணியை வாங்குனீங்கன்னா ஜம்ஜம் தண்ணி நீங்க போய் சொல்லிடலாம். ஒரு 10 நாள் இங்கே ரூம் போட்டு தங்கிட்டு கரெக்டா எந்த ட்ரெயின்ல இருந்து ஆட்சிகள் இறங்குறாங்களோ அந்த ட்ரெயினை பிடிச்சு போய் இறங்கிட்டீங்கன்னா நீங்க ஹஜ்ஜு செஞ்சதா நம்பிடுவாங்கன்னு ஐடியா கொடுத்தியா இல்லையா? பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எந்த புள்ள வேலை பாய்ச்சற வேலையை நீ செஞ்சியா இல்லையா? இந்த மாதிரியான அயோக்கியத்தனங்களை செய்து விட்டு இப்ப நல்ல புள்ள மாதிரி நாடகம் ஆடுகின்றீர்கள் என்றால், அதாவது இந்த மாதிரி பெண்கள் வரும் பொழுது யாராவது உரசலாம் அப்படின்னா உரசக்கூடாதுன்னு சொல்லு, அது மார்க்கத்தில் தடைன்னு சொல்லு, அதை மக்கள் மத்தியில் எடுத்து வை. அதை விட்டுட்டு இந்த மாதிரி உரசுறதுக்காகவே கூட்டிட்டு வர்றாங்கன்னா அப்ப நீ பெண்களை எல்லாம் உரசுறதுக்காகத்தான் நீ கூட்டிட்டு போறியா? மக்கா ஹஜ் சர்வீஸ்ல உம்ராக்கு கூட்டிட்டு போறிய கைடா உன்னைய போட்டிருக்காங்க. உன்னையவன் கைடா போட்டான்னு தெரியல. ஐஏஎஸ் அகாடமி நடத்திக்கிட்டு இருக்கிற ஆண்கள் அங்கேயே தங்க வச்சு வேற எதுக்கா தங்க வைக்கிறான்றது இப்பதான் தெரியுது. இப்ப மக்கா ஹஜ் சர்வீஸ்ல போகக்கூடிய ஆளுகளுக்கும் சொல்லிக் கொள்கின்றோம், உங்களுடைய வீட்டு ஆண்களை கூட அதில் அனுப்பாதீர்கள். பெண்கள் தனியா போறதெல்லாம் ரெண்டாவது, ஆண்களை கூட நீங்கள் அனுப்பாதீர்கள். காரணம் என்ன? ஆண்கள் கூட இவரோடு தனித்து போவதற்கு தகுதி கிடையாது. ஆண்களையும் கையை பிடிச்சு இழுப்பார். நாளைக்கு எங்கள்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் சொல்லுவீங்க, நீங்க இந்த மாதிரி இவர் என்னை கையை பிடிச்சு இழுத்துட்டாரு என்று சொல்வீர்கள். அதனால அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் மக்கள் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றார்கள் என்பதையும் இந்த இடத்துல நாம சொல்லிக் கொள்கின்றோம். இவர்கள் சாக்கடை போன்றவர்கள். இந்த சாக்கடைக்கு நாங்க பதில் சொல்ல மாட்டேன், இந்த சாக்கடையில் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு இது மாதிரி வேற மக்களை நம்ப வைக்கிறதுக்கு கருத்து இருக்கிறதுக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றாராம். நான் இந்த சாக்கடைகளுடைய காலை விட்டுக் கொண்டு இந்த சாக்கடைகளோடு இருந்து நான் போராடுவதற்கு எனக்கு ஆர்வம் இல்லை, நேரமும் இல்லை, என்னுடைய மனம் இடம் கொடுக்கவில்லை. இந்த சாக்கடைகளோடு மாரடிப்பதற்கும் இந்த சாக்கடையில் வசிக்கக்கூடிய பிராணிகளோடு மாரடிப்பதற்கும் எனக்கு நேரம் இல்லை. ஆகவே நான் இந்த அயோக்கியர்களோடு இதற்கு பிறகு என்ன செய்தாலும் சரி, என்னை பற்றி என்ன அவதூறு சொன்னாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, அதற்கு நான் மறுப்பு கொடுக்க போவதில்லை. அப்படி சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷத்திலே அப்படியே அந்தர்பல்டி, இவர்கள் எது செய்தாலும் இனிமேல் நான் எச்சரித்து பேசுவேன், வீறு கொண்டு எழுவேன், இவர்களுக்கு எதிராக நான் வீறு கொண்டு எழுவேன். எப்படி முரண்பாடு பாருங்க. சம்சுதீன் காசிமி பயந்து விடுவான் என்று அவர் நினைப்பார்கள். என்னால் அவர்களுடைய பகல் கனவை தகர்க்கும் விதமாக இன்ஷா அல்லாஹ் இன்னும் வீறு கொண்டு எழுவேன். இனிமேல் இவர்களுடைய இந்த பைத்தியகரத்தனமான அறிவுகட்டத்தனமான இந்த விஷயங்கள் கவனம் செலுத்த போறதில்லை. சாக்கடையில இறங்க மாட்டேன், இவர்கள் எல்லாம் சாக்கடையில உள்ள மிருகங்கள் சொல்லிவிட்டு அடுத்த கடமை என்னன்னா இவர்களுக்கு எதிராக வீடு கொண்ட பிரச்சனை. அப்ப எதுல இருந்து வீடு கொண்டு எழுவாரு? சாக்கடையில இருந்து வீடு கொண்டு எழுவீங்களா? சாக்கடைக்குள்ள இருந்து நீங்க வீடு. அப்ப என்னன்னா எல்லாமே முரண்பாடுங்க. அந்த ஒரு 20 நிமிஷம் பேசினதுல 2000 முரண்பாடு வருது.
இவரெல்லாம் வந்துகிட்டு 20 வருஷமா இவர் பண்ண பயானை எல்லாம் போட்டு கேட்டேன்னு வைங்க, அப்படி பிஜேபி பேசுன மாதிரி வீடியோக்கள் ஆடியோக்களும் இவருடைய விஷயத்துல இருந்துச்சுன்னா முரண்பாடுகளுடைய எண்ணிக்கையை எண்ண முடியாது. நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கையை விட இவர் பேசக்கூடிய முரண்பாடுகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம கண்கூடாக பார்க்கிறோம். ஒட்டு மொத்தமாக அவருடைய பேசிய பேச்சுக்கள் அனைத்துமே பொய்யினுடைய மூலாதாரமாக இருக்கின்றது. அதுல வேற டிஎன்பிஎஸ்சில ஒரு ஆளு ஜெயிச்சு உள்ள போயிருக்கிறாரு. டிஎன்பிஎஸ்சில இவரு கத்து கொடுத்தாருல, இவர் கத்து கொடுத்ததை வச்சு ஒருத்தர் தகுதியா உள்ள போயிட்டாராம். 5 மாணவர்கள் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல அதுல குரூப் 1 முதல் நிலை பாஸ் ஆகி அடுத்த கட்ட தேர்வுக்காண்டி ரிசல்ட் எதிர்பார்த்திருக்க. எதுலடா உள்ள போனாரு? இடஒதுக்கீடுல உள்ள போயிருப்பாரு. அப்போ இடஒதுக்கீடு அடிப்படையில தானே நீ கத்து கொடுத்த, நீ ட்ரைனிங் கொடுத்திய. இந்த படிப்பு படித்தவர்கள் இடஒதுக்கீடுல தானப்பா உள்ள போறான். இடஒதுக்கீடு அடிப்படையில உள்ள போறான்னா அவனை நீ தடுத்தியா? இடஒதுக்கீடு ஹராமு, அடுத்தவனுடைய அந்த உரிமையை நம்ம பறிக்கிறோம், அதனால கூடாதுன்னு சொல்லி இருந்தா நியாயமான்னு சொல்லலாம். ஆனா இவர்கிட்ட இந்த நியாயத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இது போன்று இவர் செஞ்ச அனைத்து விஷயங்களுமே மார்க்கத்துக்கு முரணானதாகவும் கேடுகட்ட கேவலப்பட்ட வேலைகளாகவும் தான் இருக்கு. கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறோம். இதுல என்னன்னா ஜும்மா உரை வேற. போன வார ஜும்மா உரை என்ன உரை தெரியும்ல? நம்முடைய முஸ்லிம்களுடைய மானம் கல்பத்துல்லாவை விட புனிதமானது பயான் வேற. இந்த நாளினுடைய புனிதத்தை விட, இந்த நேரத்தினுடைய புனிதத்தை விட, இந்த பூமியினுடைய புனிதத்தை விட, இந்த மாதத்தினுடைய புனிதத்தை விட ஒரு மூமினுடைய ரத்தமும் மானமும் புனிதமானது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் செய்தார்கள். கஅபத்துல்லாவை விட புனிதமானது முஸ்லிமுடைய மானம் என்பது பிஜேபி பத்தி பேசினியே, அப்ப தெரியல அவனுக்கு? பிஜேபி மானம் கிடையாதா? தௌஹீத் ஜமாஅத்துடைய பெண்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசினியே. ஆனா இன்னைக்கு ஆண் துணை இல்லாம மாப்பிள்ள சௌதியில இருப்பாரு, மனைவி இங்கிருந்து பொறுத்து வந்துரும். மாவட்ட தலைவரோட, மாவட்ட செயலாளரோட, மாவட்ட செயலாளரோட வண்டியில பொறுத்து வர்றாங்களா இல்லையா சொல்லுங்க. 1000 முறை சொல்ல வார்த்தையை இதுல என்னத்த வந்துருக்கீங்க நீங்க? அப்ப தெரியாதா? அப்ப தௌஹீத் ஜமாஅத்துடைய பெண்கள், இந்த போராட்டத்துக்கு வரக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் மானம் கிடையாது, அவங்களுக்கு எல்லாம் வெக்கம் கிடையாது. அவங்களுடைய மானம் கஅபத்துல்லாவை விட புனிதமானதெல்லாம் இல்லையா? அப்ப இவரை பத்தி சொன்னா மட்டும் மானம் மரியாதை முக்கியம். மானம் முஹர்ரம் மாதத்தை விட சிறந்தது, கஅபத்துல்லாவை விட சிறந்தது. எங்களுக்கு மானம் இருக்குல்ல? ஒருத்தன் கல்லால் எரி வாங்கி உபச்சாரம் செய்து கல்லால் எரி வாங்கி சாகக்கூடியவன் மானத்தை பத்தி பேசலாமா? ஒருத்தர் ஓரண சேர்க்கைன்னு மாட்டிட்டாருங்க, அவரை கல்ல கொண்டே எரிஞ்சு கொல்லணும்ன்றது மார்க்க கடமை. கல்யாணம் பண்ணால இருந்தா கல்ல கொண்டே எரிஞ்சு கொல்லுங்களா அப்படின்னு சொல்லி கல்லால் எரியறதுக்கு நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். அவன் சொல்றான் ஒரு மூமினுடைய மானம் எப்படிப்பட்டது தெரியுமா? கஅபத்துல்லாவை விட புனிதமானது. இப்படிப்பட்ட என்னை நீங்கள் கல்லால் எறிந்து கொள்ளலாமா அப்படின்னு அவன் கேட்டானா அவனுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? நீ மானங்கட்ட வேலை பார்த்தீல, அதுதான்டா முக்கியம். ஓ மானம் நீ தான், ஓ மானத்தை நீ தான் எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லுவோமா இல்லையாங்க? ஒரு மூமினுடைய குறையை மறைக்க வேண்டுமா? அதுக்கு கமாண்ட் வேற போறாய். மூமினுடைய குறையை மறைக்காமல் இவர்கள் ஏன் இந்த ஓரண சேர்க்கை செய்ததெல்லாம் வெளியே கொண்டு வருகிறார்கள்? கேள்வி வேற. ஏன்பா நாங்க மறைச்சதான் செஞ்சோம், நீ தான் வெளியே கொண்டு வந்திருக்க. நீ தான் வெளியே கொண்டு வந்து நீ தான் வெளியே வர வச்சது யாரு? நாங்களா இதை ஊர் ஊரா போய் போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருந்தோம். நீ எங்க மேல அவதூறு சொன்னதுனால நாங்க உன்னுடைய உண்மை முகத்தை மக்கள் மத்தியில் தோலுரித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தை நீ ஏற்படுத்தினப்பா. நாங்களா சொல்லிக்கிட்டு இருந்தோம், நாங்களா போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருந்தோம் ஊர் ஊரா போய். அப்ப இதுலயும் பிராடுத்தனத்தை பாக்குறோம். அவதூறு சொல்லாதீங்க. எது அவதூறு? நாங்க சொன்னது பொய் நிரூபிச்சாதான் அவதூறு. உண்மை ஆதாரம் இருக்கு நிரூபிக்க நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். மான மரியாதை முக்கியம்னா கல்லால் எறிஞ்சு கொல்லப்படக்கூடியவன் மான மரியாதை பற்றி பேசக்கூடாது. அவன் மூமின்களுடைய குறையை மறைக்க வேண்டும் என்றால் அவனுக்கு தனிப்பட்ட ரீதியில் ஏதாவது குறை செஞ்சிருந்தானா அதை மறைச்சிட்டு போங்க. அதை விட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மத்தியில் போட்டு உடைச்சாங்களா இல்லையா? இப்னு லுத்பியா என்ற ஒரு நபி தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசூல் பண்ண அனுப்புறாங்க. அவர் வசூல் பண்ணிட்டு இது என்னுடையது, இது மக்கள் ஜகாத்தா கொடுத்ததுன்னாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? மூமினுடைய குறையை மறைக்கணும், வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ள போட்டு அமுக்குனாங்களா? மெம்பர் படியில ஏறி மக்கள் மத்தியில் டிக்ளேர் பண்ணாங்களா? மக்கள் மத்தியில் டிக்ளேர் பண்ண வேண்டும். அப்பதான் இப்படிப்பட்டவர்களுடைய உண்மை முகம் வெளிவரும். அதுக்காக தான் டிக்ளேர் பண்ணாங்க. உசாமா உள்ள சொன்னார்ல, மக்சூமி குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு திருநாங்க கையை வெட்டி விட்டால்
இந்த கொலை என்ன ஆகுறது, கோத்திரம் என்ன ஆகுதுன்னு உசாமா போய் கேட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மூமினுடைய கொலை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமுக்குனாங்களா, வெளியே மக்கள்கிட்ட டிக்ளேர் பண்ணாங்களா? சிலர் இந்த மாதிரி இவர்களுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு எனக்கு வர்றாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த சமுதாயம் அழிஞ்சு நாசமா போனதுக்கு இதுதான் காரணம் சொன்னார்களா இல்லையா? அப்ப இதுல எங்க மூமினுடைய குறைய மறைக்கணும், மானம் புனிதமானது. அப்ப மக்சூமி குலத்துல திருடினாலே ஒரு பெண்மணி, இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், அந்த பெண்மணிக்கெல்லாம் மானம் கிடையாதா? இத்த 3 பேரை ஊர்நீக்கம் பண்ணாங்களா இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்ல பின்தங்கினதுனால? அவங்களுக்கு மானம் கிடையாதா? அவங்களுடைய மானம் கஅபத்துல்லாஹ்வோட புனிதம் கிடையாதா? அப்ப என்ன சொல்ல வருகின்றார்கள், தப்பு செஞ்சா கசையடினா கசையடிதான். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி மேல அவதூறு சொன்னதற்காக பத்ரு போர்ல கலந்து கொண்ட சஹாபிக்கு 80 கசையடி விழுந்துச்சா இல்லையா? 80 கசையடி ஏன் விழுந்துச்சு? அவங்களுடைய மானம், பத்ரு போர்ல கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய மானத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறிச்சிட்டாங்களா? தப்பு பண்ணவே அதுக்குண்டான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். ஓரின சேர்க்கை பண்ணிவிட்டு மெம்பர்ல நின்று யுத்தக்குள்ளான்னு கத்துனா, உன்னை பற்றி மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்தி தான் தீர்வோம், இதை இதோட விட மாட்டோம். என்னென்ன வண்டவாளங்கள் இருக்கின்றதோ, இப்ப நான் இப்ப சொல்லி இருக்கிறது ஒரு 100ல 2% தான் சொல்லியிருக்கேன். 98% வண்டவாளங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. போன் கால்கள் வேற எக்கச்சக்கமா வருது, இவரால் நான் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கேன் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கேன்னு ஆதாரங்களோட கொண்டு சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய உண்மை முகத்தை தோலுரித்து கிழித்து தொங்க போடாம தவி ஜமாத் விடாது என்பதை இவருக்கு எச்சரிக்கையாக சொல்லிக்கொண்டு திருந்தி மன்னிப்பு கேட்டு, இனிமே நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், இனிமே ஓரண சேர்க்கையில ஈடுபட மாட்டேன், இனிமே ஊர் பணத்தை உலையில போட மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு விட்டீர்களே, ஆனால் உங்களை பத்தி நாங்க வாயை துறக்க மாட்டோம் என்பதையும் அவருக்கு ஒரு நற்செய்தியாக சொல்லிக் கொண்டு நிறைவு செய்கின்றோம். வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.